நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் யாசர். பேக்ரவுண்ட் பின்னாடி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, கிரீன் மேட் வாங்கியிருக்கேன். அதை எடிட் பண்ணி போடுவான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அப்படின்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது, அதான் உண்மை. அதே மாதிரி புதுசாக ஒரு மைக், போயா மைக் வாங்கியிருக்கேன். ட்ரைபேட் நான் நின்றுட்டு தான் பேசுகிறேன், வேற லெவல் ஹைட்டில் இருக்குது, செம்மையாகவே இருக்குது. எல்லாத்தையும் ரிவ்யூ போடலான்னு தான் நினச்சேன். ரிவ்யூ எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறதா உண்மை, நமக்கு வராது. உதாரணத்துக்கு நான் ரியல்மி ஹெட்செட் இப்போ போன வாரம் ஒன்று வாங்கியிருந்தேன், ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஓப்பன் பண்ணோன்னே அதை எப்படின்னு எடுத்து ரெட் கலர் லைட் இருந்துச்சு. என்னடா ஆன் பண்ணியிருக்கு, எவனோ யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வச்சுட்டானோ அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அப்புறம் அதில் 6ன்னு பின்னாடி ஒரு லோகோ இருக்கும், அதையும் காணோம். சரி ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நல்லா பார்த்தா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிருந்தது, அதை உழிச்சு பார்த்தா தான் பின்னாடி தெரிஞ்சிருந்தது 6 அப்படின்னு ஒன்று போட்டுருந்தது. இந்த லெவல் தான் நம்ம கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா மொக்கையாக போயிருந்தா நான் ரிவ்யூ பண்ணல. கடைசியாக நான் வீடியோ போட்டது ஒரு 150 டே சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணினது. ஆனால் என்னால் அது 100 டே தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா பர்சனல் ஒர்க் எனக்கு நிறையாவே இருந்தது, என்னால் அந்த 150 டேவை கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ நான் வீடியோ போட்டு ஒரு 2 மாதம் இருக்கும். இப்போ என்னோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னீங்கன்னா 70 இருக்குது. அப்போ எவ்வளோ இருந்ததுன்னா 81 இருந்தது. நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படின்னாவே சில முயற்சிகள் பண்ணால் மட்டும்தான் குறைக்க முடியும். அப்போ 100 நாள் பண்ணி என்னோட வெயிட் குறையவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் குறைக்க முடியும். அப்போ என் கூட வந்த ஒரு பையன் இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க. ஹாய் गाइस, அந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. 2 பேருமே பல்காவே இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்போ நீ வெயிட் எவ்வளோ இருந்த? 113. இப்போ எவ்வளோ இருக்க? 87. எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 26 கிலோ குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா நீ ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணிருப்பீன்னு நினைக்கிறேன். உண்மையா? போய் சொல்லாம சொல்லு. போட்டுருவேன் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கன்சிஸ்டண்டா ஒரு 8 மாசம் ஆச்சு. விடாமுயற்சிகள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி இப்போ ஒரு சில வீடியோ தம்ப்லைன்லாம் பார்ப்போம், டே 1 இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் 30 இப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மள்ட்ட ப்ரூஃபோட ஆதார் இருக்கு. ஏன் அப்படின்னா யூடியூப்ல நம்ம ஒரு 100 நாள் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே டேட் வரும், எப்போ வரிசையா டேட் வரும். இப்போ நான் அந்த வீடியோ போட்டு இப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா ஒரு 2 மாசம் கேப் இருக்கும். கண்டிப்பா தெரியும் 2 மாசத்துல இவ்வளோ கிலோ குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது. நல்ல மாறுதல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதான் உண்மை. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கஷ்டப்பட்டா மட்டும்தான் எந்த பலனா இருந்தாலும் கிடைக்கும். நான் ஒரே மாசத்துல ஒரு 8 கிலோ குறைச்சேன். எனக்கு சொல்லி கொடுத்த கோச்சே கேட்டா, அவன் சொன்ன ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டேன், உனக்கு ஏதாவது ஒத்துக்கலையா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, ஏதாவது லூஸ் மோஷனுக்கு இது ஆகுதா, எப்படி உனக்கு 8 கிலோ குறைஞ்சது அப்படின்னா அவன் சொன்னதை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், வேற எதையுமே நான் சாப்பிடல. நல்லா ரிசல்ட் தெரிஞ்சுது. நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா ரிசல்ட் கிடைக்குங்கிறத நான் சொல்றேன். நான் பண்ணதை நான் சொல்றேன், அவ்வளோதான். நான் பெரிய ஜிம் கோச்சா அப்படின்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. நான் பண்ணினேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கு ப்ரூஃப் நான் பின்னாடி சில ஃபோட்டோஸ் வரும், அதையும் பாருங்க. உங்களுக்கு குறைய நினைச்சா நான் அந்த ஐடியாவை சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.